இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல. கல்வி அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஒரு ஆரோக்கியம் அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சொந்தமா வீடு அது ஒரு ஆசீர்வாதம். தேவையான அளவுக்கு ஒரு வாகனம், பைக்கோ காரோ சைக்கிளோ அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அது ஒரு ஆசீர்வாதம். பல ஆசீர்வாதம் மனிதனுக்கு தேவை வாழ்நாள்ல. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தருகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்தோம். இப்ப எல்லாம் போச்சே. இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோமே. ஒரு காலத்துல நல்ல ஆசீர்வாதமா சந்தோஷமா இருந்தோம். இப்ப எல்லாம் போச்சே அப்படின்ற நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு, இப்ப இல்லை. இந்த ஆசீர்வாதத்துல மகிழ்ந்து இருந்தோம், இப்ப அது இல்லை. அது மாதிரி சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்க ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும், தங்கணுமான என்ன செய்யணும்? ஆண்டு சொல்றார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இதான் தங்கி இருக்கிறது. வந்துட்டு போறது ஒண்ணு இருக்கு, வந்துட்டு போயிடும், வந்துட்டு போயிடும். இந்த பறவைகள் சரணாலயன்னு இருக்கும் தெரியுமா? அந்த சீசனுக்கு பறவைகள் வரும், எல்லாம் வந்துட்டும்பாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுன்னு எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி வரும் போகும், வரும் போகும். ஆசீர்வாதம் வருது போயிருது, வருது போயிருது. அப்படி கஷ்டப்படுறீங்களா? நிறைய ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில ஆசீர்வாதம் தங்கும், நிலைத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சந்ததி சந்ததி ஆசீர்வதிப்பன்றார். அப்ப ஆசீர்வாதம் ஏன் தங்க மாட்டேங்குது? தங்கறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்றாரு, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீங்க நீதிமானா இருக்கணும். இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் நிலையா தங்கி இருக்கும். யார் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் நீதிமான்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஆண்டவரே, நான் அநீதியா செயல்பட்டுட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்து நீதியாய் வாழ அர்ப்பணிக்கும் போது இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம நீதிமான்கள். ஆண்டவரே, என்னை நீதிமான் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, பாவத்தை அறிக்கை செய்வாங்க, நீதிமானா மாறிடுவாங்க. ஆனா நீதிமானா நிலைச்சு இருக்கிறது இல்லை. அதனாலதான் ஆசீர்வாதமும் நிலைச்சிருக்க மாட்டேங்குது. சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு ரட்சித்தார்கள், ஆசீர்வதித்திருக்கிறார். நீ இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னுமே இருக்காது, எல்லா ஆசீர்வாதம் போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீதிமானாய் வாழணும். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை நீதிமானா மாற்றுது. அதன் பிறகு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நீதியா இருக்கணும். உங்க அநீதியா செயல்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. உங்களுடைய செயல்கள் நீதி உள்ளதா இருக்கணும். அது வேற வசனத்தின்படி இருக்கணும். அதான் நீதி. வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நீங்க பிசினஸ் செய்தா கூட அநீதியான பிசினஸ் பண்ணக்கூடாது, அநியாய லாபம் வைக்க கூடாது. அதுல உங்களுடைய பிசினஸ்ல உண்மை இல்லாம இருக்கக்கூடாது. வசனத்தின்படி நேர்மையா நீதியா இருந்தா அந்த ஆசீர்வாதம் தங்கும். அது தேவ சித்தத்தின்படியே நீங்க எல்லாவற்றையும் செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க விருப்பப்படி, உங்க இஷ்டப்படி நீங்களே பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஒதுங்கின்னு இருப்பார். அதனால்தான் நிறைய பேர் இழந்து போக காரணம். அப்ப நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும், அவருக்கு சித்தமானபடி செய்யணும். எல்லாரும் பிசினஸ் நேக், பிசினஸ்னுடைய திறமை அப்படின்னு கலப்படம் பண்றது, கள்ளத்தனம் பண்றது, ஏமாத்துறது, அது மாதிரி நீதியா இருக்கணும். நீதி உங்களுடைய லைஃப்ல நீதி வெளிப்படணும். வேலையில நீதி, நேர்மையா வேலை செய்யணும். லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. பணத்துக்காக நீதியை புரட்டுறவங்களா இருக்கக்கூடாது. காசுக்காக கள்ளனை நல்லவனும் நல்லவனை கள்ளனும் ஆக்கக்கூடாது. அப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரியா இருக்கிறீங்கன்னா அதுல உண்மையா இருக்கணும், நீதியா செயல்படணும். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நிர்வாகத்துக்கு நீதியோடு நீங்க செயல்படணும், உண்மையா இருக்கணும். அது மாதிரி நம்முடைய லைஃப்ல, குடும்பத்துல, உங்களுடைய ஊழியத்துல அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அபிஷேகம் பெற்று நிரம்பிக்கிட்டு இஷ்டப்படி நடக்கலான்னு செய்யக்கூடாது. தேவன் கவனித்து கொண்டே இருக்கிற செயல் நீதியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கவனிப்பார். அப்போ நம்ம நீதிமானாய் வாழணும். இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு
ஆண்டவுடைய உதவியோட நீதி. இந்த காலத்துல அப்படிலாம் வாழ முடியாதுங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்ப காசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் அநீதி இப்படிதானே நடக்குது. நம்ம சுத்தில எல்லாரும் அநீதியா நடக்கட்டும். நீங்க நீதிமானா நடக்கணும். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிதான் நீங்க நடக்கணும். அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஊழியத்துல சில காரியங்கள் வரும்போது, அதாவது அவங்க யூதாச போல நடந்து கொள்ளட்டும், பரவாயில்ல. நான் இயேசு போல வாழ விரும்புகிறேன். அவ்வளவுதான். சிம்பிள். இயேசு போல நான் வாழணும். இயேசு நடந்தபடி மற்றவங்க எப்படி வேணாலும் யூதாசா நடக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். அதை பத்தி கவலை இல்லை. மற்றவங்க நான் இயேசு போல வாழணும். இதுல உறுதியா இருங்க. இயேசு போல நீதி, நேர்மை, ஒழுக்கம் அந்த மாதிரி நான் வாழணும் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப நீதியா இருந்தாதான் ஆசீர்வாதம் தங்கும். இல்லைன்னா ஆசீர்வாதம் போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் இழந்து கடன் பிரச்சனைக்குள் ஆகிருவீங்க. அதனாலதான் ஒரு காலத்துல வாழ்ந்திருந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் அவங்க ஜெபிக்கலையா? ஜெபிச்சாங்க, பைபிள் வாசித்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே. ஏன்? இடையில எங்கோ நீதி தவறிட்டாங்க. அதை கவனிக்கணும், அதை சரிப்படுத்தணும். அப்ப ஆண்டவர் விரும்புகிறதை விட்டு மாம்சத்துல வழி விலகிட்டாங்க, சொந்தமா காரியத்தை செஞ்சுட்டாங்க. அந்த அநீதி தான் எல்லாத்தையும் இழக்க பண்ணி விட்டது. அப்ப ஆசீர்வாதம் தங்கணுமானா நீதிமானா இருக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? எங்க தப்புன்னு தெரிஞ்சிட்டுல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி நீதிமானாக்கும். நான் நீதியாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்னு சொன்னீங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும், நிலைத்திருக்கும். யாரும் அதை எடுக்க முடியாது. நான் அதை இழக்க மாட்டேன் என்பதை விசுவாசிக்கிறேன். நீதியாய் வாழவும் நடக்கவும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.